சோனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த பையன்? ஐயோ, அப்பா அப்பா இல்லைப்பா. தெரிஞ்ச பையன்தான்ப்பா, பேசிகிட்டு இருக்கேன். நம்ம லட்சுமி அத்தை இருக்காங்கள, அவங்க பையன்தான்ப்பா. ஆமா அங்கிள். நான் லக்ஷ்மி அவங்களோட பையன்தான் அங்கிள். நேத்தா ஊர்ல இருந்து இருக்கேன். சரி, யாரா இருந்துட்டு போகுது. ரோட்ல நின்று இப்படி பேசிட்டு இருக்கணும். வீட்டுல கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானே? யாரோ பார்த்து சொல்லுவாங்க. இல்ல அங்கிள், நான் தான் சந்தியா கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். சரி வா சந்தியா, வீட்டுக்கு போவோம். சரிப்பா, வரேன். என்ன புஷ்பாக்கா, என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு, காலை நோண்டிட்டு இருக்கிறீங்க? காலில் எதுவும் முள்ளு எது குத்திருச்சா என்ன? அட ஆமாண்டி, கால் ஏதோ முழுத்திட்டு வலிக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்போ. நீ வேணா அப்படி எடுத்து விடேண்டி சின்ன பொண்ணு. எடுத்து விட்டா போச்சு. நான் வேணா போய் ஒரு பெரிய ஊசி எடுத்துட்டு வரட்டுமா? எம்மாடியோ, ஊசி எதுக்குடி? என் காலை குத்துறதுக்கா? இல்லைக்கா, எல்லாரும் பின்னுக்கு வச்சு எடுக்குங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊசி வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணலான்னு. நீங்கள் என்னமோ வேண்டான்றீங்க. நான் அப்புறம் எடுத்து விட்றேங்க்கா. வேண்டாம்ப்பா, நான் வீட்டுக்கு போய் பொறுமையாக எடுத்தேன். அவ்வளோக்கா ஒன்றும் வழி இல்லை எனக்கு. ஆமாம், நீ சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்டு செஞ்ச? என்னக்கா சாப்பாடு எப்பவும் போலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீ கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சின்ன பொண்ணு. மீன் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதான் வாங்கிட்டு குழம்பு வச்சேன். அவருக்கும் பிடிக்கும்ல, எங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் மீன் வச்சேன். பரவாயில்லக்கா, உங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று பிடிக்கலினாலும் நீங்கள் அவர் மேலே பாசமாக தான் இருக்கீங்க. இல்லை சின்ன பொண்ணு, அவருக்கும் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் பாசத்தை விளையாட்ட மாட்டார். அவ்வளோதான், கொஞ்சம் டென்ஷனாகவே உருன்னு இருப்பார். மற்றபடி நல்ல மனுஷன் வரும். எங்கே சாந்தி லக்ஷ்மி எல்லாம் யாரையுமே காணோம்? எல்லாம் வீட்டில் போய் தூங்கிட்டாளுங்களா? ஒருவேளை சாந்தி துணி தைச்சப்பான்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி அக்கா நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி இடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வரியா சின்ன பொண்ணு? என்ன கோயிலுக்கா? என்கிட்ட யாருமே சொல்லலையே. ஐயோ சின்ன பொண்ணு, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். லக்ஷ்மி அக்கா உங்ககிட்டலாம் சொல்ல சொன்னாங்க, உங்ககிட்டயும் சாந்திக்கிட்டேயும். நான் தான் சொல்ல மறந்துட்டேன். குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதான் நீ வரியா என்னன்னு கேட்குறேன் சின்ன பொண்ணு. வரேன்க்கா, நான் இல்லாமல் எப்படி போவீங்க? நானும் வரேன். எப்படி போகிறோம், எப்போ போகிறோம், எதில் போகிறோம் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? தெரியல சின்ன பொண்ணு, லக்ஷ்மி அக்கா ஃபோன் பண்ணிருக்காங்க, பார்ப்போம். நீ வீட்டுக்கிட்ட கேட்க வேண்டாமா? நீ பாட்டுக்கு பதில் சொல்லிட்ட. எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவு தான்க்கா. அது சரிதாண்டி. அங்கே பாருங்க, லக்ஷ்மி அக்காவுக்கு நியூ ஆயிஸ் வராங்க பாருங்க. என்னக்குள்ள கத்திரிக்கா எங்கே ஆய் காணோம்? நான் கூட வீட்டில் இப்படி தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். யாரை பத்துக்குள்ள கத்திரிக்கான்னு சொன்னேன்? யாரை பார்த்து சொன்னேன்? உங்களை பற்றி தான் சொன்னேன். ஏன் காது போச்சா? சின்ன பொண்ணு கம்மிருந்துக்கோ, எனக்கு அது திட்டு வாங்கிட்டு இருக்கத சொல்லிட்டேன். ஏண்டி கம்முன்னு தான் என் கடையே. கொஞ்ச நேரம் உனக்கு வாய் வர வர ரொம்ப போயிட்டு இருக்கு, பார்த்துக்கோ. அவ கிடக்குறா லக்ஷ்மி, நீ வா வந்து உட்காருவா. பாரு லக்ஷ்மி, ஓவர வாய் பேசிட்டா. கொஞ்சம் கூட வயசுக்கு மரியாதை தர மாட்டேங்கிறா. இவனா ஏன் கூப்பிடுறீங்க? இவளை பார்க்கவே நெட்டுப்பா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான்லாம் என்னை கூப்பிடாதீங்க, இந்த குள்ள கத்திரிக்காவை நல்லா கூப்பிடுங்க. சின்ன பொண்ணு கம்முன்னு இருக்கட்டியே நீ. சும்மா காமெடிக்கதாக்கா பேசுகிறேன். சரிப்பா, நான் எதுவும் பேசல, வாங்கிக்கிறேன். அப்படி வாய முடிட்டு அமைதியா இரு கொஞ்ச நேரம். நீ வா லட்சுமி, வந்து உட்காருவா. சரி புஷ்பா. என்ன புஷ்பா, உன் வீட்டில் கேட்டியா இல்லை நாளைக்கு கோயிலுக்கு போகலாமா? போகலாங்க்கா. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் போயிட்டு வா அப்படின்னாரு. போகலாங்க்கா நம்ம. லக்ஷ்மி மேடம், மேடம் நானும் வரேன், நீ சேர்த்திக்கோங்க. உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, போ. அப்படி சொல்லக்கூடாது, நானும் வருவேன். என்னை கூட்டிகிட்டு போகலின்னா வண்டி பஞ்சர் ஆக்கி விட்டுருவேன். என்னது
வண்டியை பஞ்சர் ஆக்கி விட்டுருவியா? உன்னை கோயில் பொம்மையை பண்ணுவேன் நீ மட்டும் வண்டி பந்தாக்கு, அப்புறம் உன்னை நான் பேசிக்கிறேன். விடுங்கக்கா, அவள் அப்படிதான் சும்மா பேசிட்டு இருப்பா. சரி புஷ்பா, நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி பார்த்துக்கோ புஷ்பா. சாந்திகிட்ட சொன்னியா? அவன் என்ன சொன்னா? இல்லைக்கா, நான் இன்னும் சாந்திகிட்ட சொல்லலை, சொல்லணும், ஆனால் வருவா கண்டிப்பாக. சரி புஷ்பா, நானும் என் பையன்கிட்ட இருக்கேன் நீங்களாம் வரீங்கன்ட்டு. அவன் பெரிய வண்டி பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். பார்ப்போம். நாளைக்கு காலை 5 மணிக்கு வந்துடுங்க, சரியா? சாப்பாடெலாம் நம்ம அங்கே போய் இது ஹோட்டலுக்கு இது பார்த்துக்கலாம். அவன் செஞ்சுட்டு இருக்க டைம் இருக்காது நம்மளுக்கு, அதனால் வாங்க எல்லாம் நான் பார்க்குறேன், சரியா? மேடம் நான் வட்டுமா வேண்டாமா மேடம்? வா வா, என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும், வா. அடேங்கப்பா, இவ்வளோ சலிப்பாக வச்சுருது. நல்லா சிரிச்ச முகத்தோட, சின்ன பொண்ணு நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் வருவேன். அப்படி ஒன்றும் உனக்கு கூப்பிட முடியாது, நீ வந்தா வா, வரட்டி போ. நீ வா, கடைக்கு நான் சொல்லிட்டேன் வான்ட்டு, அப்புறம் உன் இஷ்டம். பாருங்கக்கா அந்த அக்காவை எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. ஆமாம், அப்புறம் அவட்ட நீ வம்புக்கு எடுத்துட்டு எந்த வட்டம் பேசுவா? சரி விடு, அவள் அப்படி தான் பேசுவா. நான் என் போகலாம், சரியா? சரிக்கா சரிக்கா. சரி புஷ்பா, நான் போயிட்டு வரேன். அந்த எருமை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடு, சரியா? சரிக்கா. எருமை மாடு, நீ வந்துடு நாளைக்கு, போயிட்டு வரேன். சரி சரி லட்சு, வந்துடுறேன். பார்த்தீங்களா என் மேலே எவ்வளோ பாசன்ட்டு? பாசம் பூசம்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டு வண்டி ரொம்ப பழைய வண்டி, அதுலேயே நின்று போச்சுன்னா யார் தள்ளுறது? நீ தான் தள்ளணும், அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். வந்துடு, வரட்டுமா? பார்த்தீங்களா அந்த அக்காவை என்ன பேச்சு பேசி போதுன்ட்டு? உங்கள் வீட்டை வண்டி தள்ளுறதுக்கு நான் வருமா? நல்ல ஆள் தான் இவங்க. சரி விடு சின்ன பொண்ணு, அவங்க அம்மா இது பேசிகிட்டு இருப்பாங்க, நீ அதை நம்மள வச்சுக்காத. நாளைக்கு வந்துடு, என்ன வண்டி தள்ள முடியாதுப்பா. என்னக்கா நீங்களும் இப்படியே சொல்கிறீங்க? அப்போ எல்லாரும் என்ன வண்டி தள்ள தான் கூப்பிடுறீங்க? இல்லடி, சும்மா சொன்னேன். சரி வந்துடு, சரியா? நானும் போய் வீட்டு பேரில் கொஞ்சம் இந்த வீடு க்ளீன் பண்ணணும். நாளைக்கு கோயில் போகிறோம்ல, அதான் வந்து வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணுறேன். சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வாங்க. ச்சே, என்னாச்சுன்னு தெரியல, நான் ஏன் சோகமாக இருக்கேன்? பாவம் சோனியை நல்லா திட்டு வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். ச்சே, நான் அவட்ட பேசாமையே இருந்திருக்கணும். அவங்க அப்பா திடீர்னு வருவான்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஆனால் அவன் நம்பர் என்கிட்ட இல்லையே. சரி பார்ப்போம். சிவா, சிவா, இவனுக்கு என்னாச்சு? ஏன் உங்களை மாறி வச்சுட்டு இருக்கான்? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி கேட்போம். சிவா, சிவா, என்னடா இது, ஏன் சுகமா இருக்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏம்மா சொல்லுங்க. கோயில் பொண்ணை பற்றி பேசுறீங்கல்ல சாமி, மூணு பேர் வராங்க. அவங்க வீட்லேயும் யாராவது வராங்கன்னு தெரியல. என்ன சொல்கிற, வண்டி இது பேசலாமா, என்ன பண்ணலாம்? ஆமாம், நான் வண்டியெல்லாம் பேசிட்டேம்மா. நீங்கள் எத்தனை பேர் வராங்க மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம போகலாம். புஷ்பாக்கா வீட்டிலேருந்து எத்தனை பேர் வருவாங்க? புஷ்பாக்கானா அவங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு மாட்டார். அவர் பார்த்தாலும் வேலைண்டா இருப்பார். அவங்கள்ட்ட பிள்ளைங்க இப்போ வீட்டில் லீவில் தானே இருக்காங்க, அதனால் அவங்க பிள்ளை வருவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படியாம்மா? சோனி பவி கூட வருவாங்களா என்ன? ஆமாம்மா வருவாங்க. அதுக்கு இவ்வளோ சோகமாக இருந்தவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லைம்மா, சும்மா தான், ஒன்றும் இல்லை. சரிம்மா, நான் வண்டியை இப்போ கொஞ்சம் பெரிய வண்டியவே பேசட்டுமா, எப்படி? பேசுப்பா. வந்து அவங்க வீட்டில் ஒரு 3 பேர், நம்ம வீட்டில் ஒரு 3 பேர்,
6 பேர். சின்ன பொண்ணு வீட்டில் சின்ன பொண்ணு மட்டும் தான் வருவா. 6 7 ஆச்சு. அப்புறம் சாந்தி வீட்டில் சாந்தி மட்டும் வரானா, அவன் பையன் வரான்னு தெரியல. அது மட்டும் அவனுக்கு நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். சரியா? சரிம்மா, அப்போ நீங்கள் சாந்திக்கா வீட்டில் மட்டும் கேட்டு சொல்லுங்க. அப்போது ஒரு 7 பேர் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். அப்புறம் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை நம்ம ஹோட்டலில் இருக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துடலாமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டுக்கலாம். எதுக்கு நம்ம அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும்? சரிப்பா, நான் போய் வேலையை பாருறேன். என்ன இவன் ஃபஸ்ட்டு சோமா இருந்தான், அப்புறம் சோனி பவின் கேட்டவொடனே மூஞ்சி கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. இவன் என்ன எனக்கு இருக்கான்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.